எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை அடுத்து நம்ம சேஃபான இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தோம். அதில் அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி முக்கியமாக இருந்தது. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியாதால வெறும் டாப் 3 பங்குகள் மட்டும்தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதே இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு, ஏன் இந்த இண்டஸ்ட்ரி சேஃப், எந்த அளவுக்கு growth இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் அதில் உள்ள டாப் 5 அக்ரோகெமிக்கல் பங்குகளை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரோகெமிக்கல் செக்டார் ஒரு கடந்த 10லேருந்து 20 வருஷம் ரொம்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. முக்கியமா கடந்த 3 வருஷம் மட்டும் ஒரு 23லேருந்து 25% CAGRன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. என்ன ரீசன்னா இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு வளர்ச்சி மட்டும் இல்லாம குளோபல் டிமாண்ட் மாறிட்டு இருக்கு. சைனாவை நம்பி நிறைய அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருந்தது, அங்க உள்ள பேட்டன்ட்ஸ்லாம் இப்போ எக்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அரசாங்கத்தோட பாலிசி சப்போர்ட்டிவா இருக்கிறதால ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் அந்த பேட்டன்ட் எல்லாம் அவங்க புதுசா கொண்டு வரணும். ஸோ இதில் என்ன ஆகும், இந்த பேட்டன்ட்ல இருக்கிறதுலாம் ஜெனரிக்கா மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சைனா தான் அக்ரோகெமிக்கல்ல நிறைய பேட்டன்ட்ஸ் வச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளும் சைனாவை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட அடுத்த மாற்றா நினைக்கிறது. அதுக்கு தான் இந்த சைனா +1 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதுபடி இந்தியாவை ரொம்ப முக்கியமா பார்த்தாங்க. ஏன்னா காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு, டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அப்புறம் அரசாங்கத்தோட ரெகுலேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு, சப்போர்ட்டும் நிறைய இருக்கிறதால எல்லாருமே இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்றதை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப நல்லா வளர்ந்து வருது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அக்ரோகெமிக்கல் வெறும் கெமிக்கலை மட்டும் நம்பி இல்லாம ஹெர்பிசைட் அதாவது மூலிகைகளை நம்பி இருக்கிறது, ஃபங்கிசைட் அதாவது ஃபங்கஸ்ன்னு பூஞ்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்றது, அப்புறம் மற்ற எக்கோ ஃப்ரெண்ட்லி கிராப் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன். ஸோ முக்கியமா கெமிக்கலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் அதாவது நேச்சுரலான விஷயங்களை அதிகப்படுத்தி இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்லா வளப்படுத்தி ஃபார்மிங் பண்றதுக்கு ஒரு நல்ல அவேர்னஸையும் கொடுத்து கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால டொமஸ்டிக் டிமாண்ட் அக்ரோகெமிக்கலுக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அக்ரோகெமிக்கல்லையே இப்போதைக்கு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல சீட் ட்ரீட்மெண்ட் அதாவது விதைகளுக்கு மட்டுமே முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது, பயாலஜிக்கல் பிரிசிஷன் ஃபார்மிங், அப்புறம் பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான புதுமைகளை புகுத்தி அதுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது பேட்டன்ட் எல்லாம் எடுத்து அதுக்கான யூனிக் மாலிக்யூல்ஸை தனியா பேட்டன்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, நம்ம இந்தியாவில் உள்ள மேஜர் பிளேயர்ஸ்க்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி காண முடியும். மார்க்கெட் இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல அது மட்டும் இல்லாம கடந்த 6 மாசமா நடந்த முக்கியமான விஷயங்களை பொறுத்து எல்லா கம்பெனிகளோட வேல்யூவேஷன் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அதனால இப்ப அட்ராக்டிவா வேல்யூ இருக்கிறதால இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்கிறேன். அப்புறம் முக்கியமா மார்க்கெட்டே கன்சாலிடேட் ஆனா கூட அக்ரோகெமிக்கல்ல இருக்கிற லார்ஜ் பிளேயர்ஸ் நமக்கு சீப்பா கிடைக்கிறது ரொம்ப நல்ல ஆதாயம். ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு சேஃபான இண்டஸ்ட்ரி, சேஃபான செக்டார்னு பார்த்தோம். நம்ம போர்ட்ஃபோலியோல இல்லைன்னா இப்போ ஆட் பண்றது ஒரு சரியான சந்தர்ப்பமா அமையும். இந்த செக்டார்ல 25க்கும் மேல கம்பெனிகள் இருக்கு. ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த 5 கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேல்யூவேஷனும் இருக்கு, மார்க்கெட் ஷேரும் இருக்கு, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோரமண்டல் இன்டர்நேஷனல். இது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஃபெர்டிலைசருக்கு மட்டுமே 20% மார்க்கெட் ஷேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபெர்டிலைசர் பிளஸ் கிராப் ப்ரொடெக்ஷன்லயும் இது ஒரு மிகச்சிறந்த கம்பெனி. ஸோ இப்போதைக்கு இதோட பி ரேஷியோ பெக் ரேஷியோலாம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ இப்போ வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம இதை வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பர். இது இப்பவும் பாத்தீங்கன்னா வெறும் 4% தான் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இருக்கு. PI இண்டஸ்ட்ரீஸ் கூட நம்ம 15 சேஃப் ஸ்டாக்ல பார்த்தோம்.
இது இப்போ வந்து அந்த லிஸ்ட்ல மட்டும் இல்லாம அக்ரோ கெமிக்கலையும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. ஏன்னா இதோட வளர்ச்சி கடந்த 10 வருஷமா ரொம்ப அபரிமிதமானது. இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு 52 வீக் ஹைலேருந்து 25% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இது வந்து கிராம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் குளோபலி கூட ஒரு பெரிய ஷேர் இருக்கு, 5% மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரோ கெமிக்கல்லே வந்து ரொம்ப பெரிய லீடர். ஸோ இதோட பி ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இண்டஸ்ட்ரி பியை விட. பெக் ரேஷியோ ஆனால் 1க்கு கீழே இருக்கிறதால இதோட growth வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் கொஞ்சம் ஜாஸ்தி, 18% மேல இருக்கு. ஸோ இப்போதைக்கு 3500க்கும் மேல இந்த ஸ்டாக் கிடைக்குது. சம்பல் ஃபெர்டிலைசர் 3வது இடத்துல. இது வந்து கிட்டத்தட்ட 13% யூரியா மார்க்கெட்ல மார்க்கெட் ஷேர் இருக்கு. அப்புறம் யூரியா ப்ரொடியூசர்லேயே வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கீழே விழலை. இப்போதைக்கு வந்து ஒரு 3% மட்டும்தான் கீழே விழுந்து 670 சொச்சத்தில் இருக்கு. இதோட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி. பெக் ரேஷியோ ஒரு 1க்கு மேலே இருக்கு. மற்றபடி கடன் பெருசாக கிடையாது. ஆனால் இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலே இப்போதைக்கு என்னுடைய பெரிய ஃபேவரேட் ஸ்டாக் பிளஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டாக்னு கூட சொல்லுவேன் தீபக் ஃபெர்டிலைசர். என்ன ரீசன்னா இதுக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் கெமிக்கல்ல பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஓவரால் டொமஸ்டிக் ஃபெர்டிலைசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 வரைக்கும் இதோட மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்ல வந்து இவங்களுக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கு. அப்புறம் முக்கியமாக இதோட பி ரேஷியோ பாருங்க, பெக் ரேஷியோ பாருங்க, மற்ற எல்லா கம்பெனியை விட ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேட்சப் ஆகி இப்போதைக்கு வந்து ஒரு மொமெண்டமோட இருக்கிறதால இது கூடிய சீக்கிரம் 1400ஐயும் தாண்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 5வது கிராப் ப்ரொடெக்ஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ற ஒரு கம்பெனி தனுகா அக்ரிடெக். இவங்களுக்கு இந்த டொமஸ்டிக் கிராப் கேர்ல வந்து கிட்ட ஒரு 4% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எஃப்ஐ ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதோட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ இப்போதைக்கு கொஞ்சம் 1க்கு மேல இருக்கு. ஆனாலும் 32% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்து ஆல்மோஸ்ட் தீபக் ஃபெர்டிலைசர் பிரைஸ் கீழே தான் இருக்கு. அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த 2 பிளேயர்ஸ், அதாவது தீபக் ஃபெர்டிலைசர், தனுகா அக்ரிடெக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கரண்ட் மொமெண்டத்தோட இருக்கிறதா எனக்கு படுது. ஏங்க இதுல இவ்வளோ கம்பெனிகள் இருக்கு. ஆர்சிஎஃப், ராஷ்டிரிய கெமிக்கல், குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் யூபிஎல், ஃபேக்ட், சுமிட்டோமோ, பேயர், பிஏஎஸ்எஃப், இதெல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இல்லைன்னா வந்து அதோட லாபமே இல்லாமல், இப்போ யூபிஎல் நான் ஏன் எடுக்கலன்னா கிட்டத்தட்ட இப்போதைய சூழ்நிலையில் வந்து அதுக்கு வந்து லாஸ் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருந்தாலே நான் மோஸ்ட்லி அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைப்பேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 5 மட்டும் தனியாக எடுத்தேன். மற்றபடி நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஏன் வந்து மற்றதை அவாய்ட் பண்ண அப்படின்னு. ஸோ முடிவாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3 வருஷமா 23லேருந்து 25% வளர்ச்சி அடைஞ்ச அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி இன்னமும் கூட நிறைய வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். என்ன ரீசன்னா, இந்தியாவுக்கு இருக்கிற குளோபல் பொசிஷனிங், அப்புறம் கவர்மெண்ட்டோட சப்போர்ட், அப்புறம் இப்போதைக்கு வந்து இந்த ஏரியாவோட அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். இது மட்டும் இல்லாமல் சைனா +1 ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு தான் வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா எனக்கு படுது. ஸோ இப்போலேருந்து ஒரு 5லேருந்து 10 வருஷம் யாரெல்லாம் வந்து அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்கை அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அக்ரோ கெமிக்கல் செக்டார் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டீட்டெயில்ஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.